Hi cuties, how are you all? I hope all are fine. Be safe at your home. Wash your hands frequently. Eat healthy food. Drink more water. Be safe at your home. In this video, we are going to see grade 2nd EVS subject. The topic name is our environment. What is meant by environment? The world that we see around us is our environment. Our environment is made up of many things such as the sun, moon, stars, gardens, buildings, rivers, cars and trains. அதாவது என்விரான்மெண்ட் அப்படின்னா என்னென்னா சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சுற்றிலும் நம்ம என்னென்ன திங்ஸ் பார்க்குறோமோ அது எல்லாமே நம்முடைய என்விரான்மெண்ட். நம்ம என்னென்ன திங்ஸ் பார்ப்போம்? மரம், செடி, கொடிகள் பார்ப்போம். அப்புறம் கார், பஸ், ட்ரெயின், ஏரோப்ளேன், சோஃபா, டிவி இந்த மாதிரி திங்ஸும் பார்ப்போமா? இது எல்லாமே நம்முடைய என்விரான்மெண்ட். ஓகே சில்ட்ரன், இந்த என்விரான்மெண்ட் எதால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா லிவிங் அண்டு நான் லிவிங் திங்ஸ், அப்புறம் நேச்சுரல் திங்ஸ், ஹியூமன் மேட் திங்ஸ் இதால் உருவானது தான் இந்த என்விரான்மெண்ட். லெட் வி சி ஒன் பை ஒன். First we see living things. All the things that are alive are called living things. Living things eat, grow, breathe, move, sleep and feel. Birds, animals and human beings are examples of living things. Living things அப்படின்னா என்னென்னா எந்தெந்த பொருட்கள் உயிரோடு இருக்கோ அதெல்லாமே லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லிவிங் திங்ஸ் என்னென்ன பண்ணும் அப்படின்னா லிவிங் திங்ஸ் ஈட் சாப்பிடும், வளரும், சுவாசிக்கும், அப்புறம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகும், தூங்கும், அப்புறம் ஃபீல் பண்ணும். சரியா? இந்த பண்புகளெல்லாம் இருக்கிறதுக்கு தான் என்ன பேருனா லிவிங் திங்ஸ் அப்படின்னு பேர். இந்த பண்புகள்லாம் எந்தெந்த இதுக்கு இருக்குது? பேர்ட்ஸுக்கு இருக்குது, அனிமல்ஸுக்கு இருக்குது. சரியா? அப்புறம் பிளான்ட்ஸுக்கும் இருக்குது அண்டு ஹியூமன் பீயிங்ஸுக்கும் இருக்குது. ஓகேவா? இதில் பேர்ட்ஸ், அனிமல்ஸ், அப்புறம் ஹியூமன் பீயிங்ஸ் இதெல்லாம் லிவிங் திங்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். ட்ரீஸ் அண்டு பிளான்ட்ஸ் ஆர் ஆல்சோ லிவிங் திங்ஸ். ட்ரீஸும் பிளான்ட்ஸும் லிவிங் திங்ஸ் தான். தே நீட் ஃபுட், அதுக்கும் உணவு தேவைப்படுது. They make their food with the help of sunlight, air and water. They take in carbon dioxide and release oxygen. All other living things need oxygen to live. தாவரங்களுக்கும் உயிர் இருக்குது. சரியா? அது என்ன பண்ணுது அப்படின்னா they make their food own. அதுவே அதுக்கு தேவையான உணவை தயாரிச்சுக்கும். எப்படின்னா with the help of sunlight, air அப்புறம் வாட்டர். இது மூணையும் பயன்படுத்தி தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கும். அதே போல் நம்ம எப்படி சுவாசிக்கிறோமோ அதே போல் தாவரங்களும் சுவாசிக்குது. தே டேக் இன் கார்பன் டை ஆக்சைடு அண்டு ரிலீஸ் ஆக்சிஜன். அது என்ன பண்ணோம்? கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு நம்ம சுவாசிக்கிறதுக்காக ஆக்சிஜனை கொடுக்குது. இப்போது அதர் லிவிங் திங்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ்லாம் சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவை. சரியா? அது எது கொடுக்குது? தாவரங்கள் கொடுக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் we see non-living things. All the things that are not alive are called non-living things. They do not breathe, eat, drink, sleep or grow. They cannot feel. Computer, water bottle, book and football are few examples of non-living things. Non-living thingsனா என்னென்னா எதுக்கு உயிர் இல்லையோ அந்த திங்ஸுக்கு என்ன பேர்? நான் லிவிங் திங்ஸ். இப்போ நான் லிவிங் திங்ஸுக்கு எக்ஸாம்பிள், இப்போ ஃபேன் இருக்குது. ஃபேன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகுமா? போகாது. அதே மாதிரி ஃபேனுக்கு சாப்பாடு தேவையா? தேவையில்லை. அதே மாதிரி ஃபேன் நம்மளை மாதிரி சுவாசிக்குதா? கிடையாது. அப்போது இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நான் லிவிங் திங்ஸ்ன்னு சொல்லுவோம். டிவி, ஃபேன், சோஃபா, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கார், பைக், ட்ரெயின், பஸ் இந்த திங்ஸ் எல்லாமே நான் லிவிங் திங்ஸ். இதுக்கெலாம் உயிர் கிடையாது. ஓகே சில்ட்ரன்,
Next நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா differences between living and non-living things. Look at the picture. The boy வந்து living thing, cycle வந்து non-living thing. அப்படித்தானே? All living beings breathe. Non-living things do not breathe. எல்லா living thingsம் சுவாசிக்கும். ஆனால் non-living things சுவாசிக்குமா? இந்த பையன் வந்து சுவாசிப்பான். அந்த சைக்கிள் சுவாசிக்குமா? சுவாசிக்காது. அதே மாதிரி இந்த பையன் வந்து ஒவ்வொரு இயரும் வளர்ந்துக்கிட்டே போவான். அதே மாதிரி அவனுக்கு வந்து சாப்பாடு தேவை. ஆனால் சைக்கிள் அப்படியே தானே இருக்கும். சைக்கிள் வளருமா? அதுக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா? இல்லை. அப்போது இது வந்து நான் லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸ் நீட் ஃபுட் அண்ட் வாட்டர் டு லிவ். ஆன் தி அதர் ஹேண்ட் நான் லிவிங் திங்ஸ் டு நாட் நீட் ஃபுட் அண்ட் வாட்டர். லிவிங் திங்ஸுக்கு ஃபுட்டும் வாட்டரும் தேவை. ஆனால் நான் லிவிங் திங்ஸுக்கு ஃபுட்டும் வாட்டரும் தேவை இல்லை. எவ்ரி திங் தட் மூவ்ஸ் இஸ் நாட் எ லிவிங் திங். For example, bicycle runs on the road, but it is not a living thing. A bicycle is a non-living thing because it does not move on its own. A person has to ride it. இப்போ எக்ஸாம்பிள் மூவ் பண்ணுற எல்லாமே லிவிங் திங்ஸ் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பைசைக்கிள் எடுத்துட்டோம்னா அந்த பைசைக்கிள் வந்து என்ன ஆகும்? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். ஆனால் அதுவாகவே மூவ் ஆகுமா? இல்லை. அது யாராவது ஒருத்தர் ஓட்டிகிட்டு போனால் மட்டும்தான் அது என்ன ஆகும்? ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போக முடியும். சரியா? லிவிங் திங்ஸ் கேன் ஃபீல் ஹீட் அண்ட் கோல்டு. தே ஆல்சோ ஹாவ் ஃபீலிங்ஸ் ஆஃப் தேர் ஓன் சச் அஸ் ஹாப்பினஸ் அண்ட் சேட்னஸ். நான் லிவிங் திங்ஸ் டு நாட் ஃபீல். இப்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி அப்பா அம்மா திட்டினா என்ன பண்ணுவீங்க? சோகமாக இருப்பீங்க. ஆனால் அது மாதிரி நான் லிவிங் திங்ஸ் இருக்க முடியுமா? ஏன்னா அதுக்கு வந்து உணர்ச்சியே கிடையாது. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் திங்ஸ். நேச்சுரல் திங்ஸ்னால் இயற்கையாகவே உருவானது. சரியா? The things that occur in nature on their own are called natural things. அதாவது இந்த பூமி உருவாகும் போதே அதுவும் உருவானது. பூமி கூடயே சேர்ந்து உருவானது. They are formed through natural process. Plants, humans, animals are natural things. ஓகேவா? Some non-living things also occur naturally. For example, rock, water, hill, mountain, river, sea, cloud, air, sun, moon, stars, soil. இதெல்லாமே என்னது? நேச்சுரல் திங்ஸ். அதாவது இதெல்லாம் பூமியோடையே உருவானது. ஸோ இதெல்லாம் வந்து என்னது? நேச்சுரல் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இயற்கையான பொருட்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஹியூமன் மேட் திங்ஸ். ஹியூமன் மேட் திங்ஸ்னால் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பொருட்கள். எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன்ஸ், பால்ஸ், ஸ்கேட், பைக், கார், பில்டிங், ரோடு. இதெல்லாமே யாரால் உருவாக்கப்பட்டது? ஹியூமன் மேடு, அதாவது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. சரியா? ஹியூமன் மேட் திங்ஸ் ஆர் மேட் யூஸிங் நேச்சுரல் திங்ஸ். இதை எதுலேருந்து உருவாக்குவாங்க அப்படின்னா நேச்சுரல் திங்ஸ்லேருந்து தான் ஹியூமன் மேட் திங்ஸ் உருவாக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்னிச்சர் இஸ் மேட் ஃப்ரம் வுட் விச் இஸ் அ நேச்சுரல் திங். இப்போ ஃபர்னிச்சர்னால் என்னது? டேபிள், சேர், சோஃபா. சரியா? இதெல்லாமே எங்கேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா இதோட நேச்சுரல் திங் எது? ட்ரீ தான் பேஸு. இந்த ட்ரீயில் இருந்தக்கூடிய அந்த வுட்டு மரக்கட்டைகளை வெட்டி அதுலேருந்து தான் என்ன பண்ணுறாங்க? ஃபர்னிச்சர் தயாரிக்கிறாங்க. இதுதான் வந்து ஹியூமன் மேட் திங்ஸ். லிவிங் திங்ஸ்னால் உயிருள்ள பொருட்கள். நான் லிவிங் திங்ஸ்னால் உயிரற்ற பொருட்கள். அப்புறம் நேச்சுரல் திங்ஸ் மீன்ஸ் என்னது? பூமியோடு சேர்ந்து உருவான இயற்கையான பொருட்கள். சன், மூன், ஸ்டார், இது மாதிரி. ஓகேவா? அண்டு ஹியூமன் மேட் திங்ஸ்னால் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. டேபிள், சேர், சோஃபா, வாஷிங் மிஷின், டிவி. தீஸ் ஆர் ஹியூமன் மேட் திங்ஸ். Hi buddies. In this video we learned about grade 2 EVS subject lesson 2 our environment. What is meant by our environment? Living things and non-living things. Differentiate between living things and non-living things, and some natural things, human made things around us. Okay children, this is the lesson. Read the lesson. We will see the next video. Thank you.